இந்த மூவி ஓவராலாக வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆயிடுச்சு. ஓவரால் ஸ்டோரி எல்லாமே இந்த ஸ்டோரியை எடுத்துக்கொண்டு போன விதம் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அப்புறம் இந்த பிளைண்டு இதில் இருந்துக்கிட்டு இந்த அவங்களுக்குள்ளே என்ன ஓடுது, அதாவது அந்த அவங்க எதுவுமே உலகமே பார்க்காத அவங்களுக்குள்ளே என்ன மாதிரி ஒரு கனெக்ஷன்ஸ் வருதுன்றதை நல்லபடியாக எடுத்துகிட்டு போனோம் இந்த ஸ்டோரியில். அப்புறம் ஸ்ட்ராங்காக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இதில் அந்த ஃபோட்டோகிராஃபி, அப்புறம் அந்த சவுண்ட் அண்ட் எஃபெக்ட்டு, மியூசிக்கு, இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. நல்ல எஃபெக்டோட அந்த நம்ம கிட்ட சேர்க்குற அளவுக்கு அது இருந்தது. இதில் ஒரு கீ பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் யாரையாவது ஏதாவது செஞ்சேன்னா நமக்கு அவங்கள விரும்புகிறவங்க அதுக்கு ஒரு பழி வாங்குவாங்க. பட் அவங்களுக்கு எதிராக தான் அது பண்ணணும் அப்படின்னு இருக்கும். பட் ஒரு கொடுமை வந்து தாங்கிக்கிட்டு அதே வலியை அந்த ஹீரோவும் எடுத்துக்கிற மாதிரி ஒரு சீன் இதில் கொடுத்துருக்காங்க. அது வந்து இதுவரையும் பார்க்காத ஒரு சீனாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு என்னென்ன பெயின் அவங்களோட இருந்திருக்குமோ அதே பெயினை நானும் அனுபவித்து தெரியணுன்ற ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்தை இதில் காட்டியிருக்காங்க. ஏன்னா இன்னொருத்தரை கொலை பண்ணுறதோ செய்கிறதோ அது வேறு விஷயம். பட் ஆனால் அந்த வலியை நானும் அனுபவிக்கணும், அவங்க எந்தெல்லாம் வழியில் போயிருக்குமோ அதை நான் அனுபவிக்கணும், அந்த ஒரு கனெக்ஷன், அந்த ஒரு பாசம், அவ்வளோ டீப்பான ஒரு பாசத்தை டைரக்டர் இதில் நல்லா எடுத்து காமிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு 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 என்னமே புரியாத அளவுக்கு அங்கங்கே கொஞ்சம் பாயிண்டை விட்டு எடுத்திருக்காங்க. அது கொஞ்சம் பார்க்கும்போது கொஞ்சம் லேக்கிங்காக இருக்கிற மாதிரி தோணுச்சுனாலும் செகண்ட் ஹாஃபில் அதுக்கு உள்ளான எல்லா பதிலும் எல்லா கனெக்ஷன்ஸும் கரெக்டான இடத்துக்கு கொடுத்து ஓவராலாக ஒரு 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 மூவி ஒரு ஸ்டோரியை கிளியராக பார்த்த மாதிரி ஒரு ஃபீலோடு வந்திருக்கும். அதுதான். மாலை வணக்கம். ஊடக நண்பர்கள் அத்தனை பேருக்கும் மாலை வணக்கம். மொழி விழிகள் ஒரு அருமையான தமிழ் பெயர் கொண்டதான ஒரு தமிழ் படம். முதலாவது இயக்குனர், படைப்பாளர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், தயாரிப்பாளர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எதற்கு என்றால் மிக சிறப்பான ஒரு தமிழ் பெயரை வைத்ததற்கு வாழ்த்துக்கள். அகமொழி விழிகள் பார்வை அற்ற 2 பேருடைய காதல் கதையை மிக தத்ரூபமாக மிக சிறப்பாக பின்னி பிணைந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ஒரு கோர்வையாக எடுத்து சென்றதான அந்த விதம், படைப்பாளருடைய அந்த இயக்குனருடைய அந்த டச், we say director's touch was very good. and எல்லாரும் வந்து ஒரு காதல் கதை அப்படின்னா அதனுடைய கிளைமேக்ஸ் எப்படி இருக்கும், குடும்பத்தில் உள்ளவர்களுடைய எதிர்ப்பு, அதனால் அவர்கள் ஒன்று சேருவார்களா ஒன்று சேர மாட்டார்களா, பிரிந்து விடுவார்களா என்கிறதான ஒரு கிளைமேக்ஸை கடைசி வரைக்கும் கொண்டு போய் ஒரு வித்தியாசமான ஒரு கிளைமேக்ஸை கொடுத்துருக்கிறதான இயக்குனர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். மியூசிக் வாஸ் வெரி குட். இசை மிக சிறப்பாக இருந்தது. பாடல்கள் அருமையான தமிழ் வரிகள், மிக சிறந்த பாடல்கள். அத்தனைக்கும் மேலாக அவர் எடுத்திருக்கிறதான அந்த ஒவ்வொரு லொக்கேஷனும் இயற்கை காட்சிகள் அமைந்ததான ஒரு சிறப்பான ஒரு லொக்கேஷனை நம்முடைய இயக்குனர் தேர்வு செய்திருக்கிறார். அதற்கு மிகப்பெரிய பாராட்டுக்கள். முழு படமும் மிக சிறப்பாக நகர்த்தி கொண்டே சென்று கொண்டிருந்தார், எந்த இடத்துலையும் ஒரு தொய்வு இல்லாமல். ஆனால் சில பேருக்கு, பொதுமக்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் ஏன் இதை காமிச்சாங்க, தென் ஒய் திஸ் அப்படிலாம் வரும். ஆனால் ஃபைனலாக அந்த கோர்வையை மிக சிறப்பான புரியும்படியாக மக்களுக்கு எடுத்துரைத்த அந்த விதம் மிக நன்றாக இருந்தது. ஒரு மிக சிறந்த ஒரு தமிழ் படம். அகமொழி விழிகள் என்றால் மிகையாகாது. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக நான் ஃபர்ஸ்ட் 15 ஹாஃப் நான் எப்படி மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு அது என்ன நடந்தது என்ன ஏதுங்கிறது எனக்கு கரெக்டாக தெரியல. பட் நான் வந்து பார்க்க ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு வந்து இது பயங்கர ட்விஸ்ட்டு மாதிரி இருந்தது. அதாவது ரொம்ப சீரியஸாக ஏதோ நடக்க போகுது அப்படின்னு நினைக்கிற சமயத்தில் ஒரு இயற்கையான காட்சி அமைஞ்சுது, ஒரு நல்ல ஒரு இது தெரிஞ்சுது. ஸோ அப்போ தான் எனக்கு அந்த டைட்டிலோட இது புரிய வந்தது. ஸோ அகமொழி விழிகள் அப்படிங்கிறது அவங்க உள்ளுக்குள்ளே என்ன திங்க் பண்ணுறாங்க, அவங்க உள்ளுக்குள்ளே என்னென்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து விஷுவலைஸ் பண்ணி நமக்கு காமிச்சிட்ருக்கிற மூவியாக இருந்தது. நல்ல ஒரு க்ரியேட்டிவிட்டியாக இருந்தது.
ஸோ இது வந்து நம்ம அந்த காலத்துலலாம் பார்த்த மாதிரி ஒரு பார்த்த காதல் பார்க்காத காதல் எல்லாத்தையும் பார்த்துருந்தோம். இது வந்து பார்க்கவே முடியாதவங்க எப்படி லவ் பண்ணுறாங்க, ஸோ அவங்களோட தாட்ஸ் எப்படி இருக்குது, அவங்க வந்து என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நல்ல ஒரு உணர்ச்சிபூர்வமாக காட்டியிருந்தாங்க. பட் ஆனால் எனக்கு அந்த ஒரு ரொம்ப அந்த கொடூரமானதெல்லாம் பார்க்கும்போது அதை பார்த்து ஏற்றுக்கிற பக்குவம் நமக்கு வரலைங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ அதுதானே தவிர மற்றபடி ஃபிலிம் வாஸ் எண்ட். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து எங்களுக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி தோணுது, இது என்ன படம் எடுத்திருக்காங்கன்னே புரியலையே, நம்ம எதை கொண்டு போகிறாங்கன்னே புரியலன்னு. பட் லாஸ்ட் கிளைமேக்ஸில் சொல்லும்போது நம்மளே போயிட்டு எதுக்குடா இவ்வளோ நேரம் அதை காமிச்சிட்டு இருந்தப்போ இந்நேரம் அவனை எதாவது பண்ணியிருக்கலாமா அப்படின்ற மாதிரியான விஷயமா கொண்டு போய் முடித்த மாதிரி இருந்தது. இட் வாஸ் வெரி நைஸ் மூவி. நல்லா கொண்டு போயிருந்தாங்க, நல்லபடியாக இருந்தது. பட் முழுசாக பார்த்துருக்கணும். நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மிஸ் பண்ணிட்டேன் கொஞ்சம் 15 minutes. ஸோ லேட்டர் ஆன் ஐ வில் சீ அண்ட் ஐ வில் லெட் யூ நோ தட். இருந்த ட்ரீட்மெண்ட்டு മനസ്സിനെ നോവടിച്ച ഒരു ട്രീറ്റ്മെൻറ്റായിരുന്നു. അത് കാരണം ഇത് പൈസയുടെ ഫ്ലാറ്റ് വിഷയം ചെന്നൈയിലും ബാംഗ്ലൂരിലും കേരളത്തിലെല്ലാം നടന്ന വിഷയം എന്താ, அதோட பழிவாங்குന്ന റിവഞ്ചിൻ്റെ ട്രീറ്റ്മെൻറ്റ് தான் നമ്മളെ எல்லாரையும் டச் பண்ணுற. പക്ഷേ இதுக்குள்ள രണ്ട് കണ്ണ് தெரியாத രണ്ടുപേരും ഒറിജിൻ കണ്ണ് தெரியாத ക്യാരക്ടേഴ്സ് மட்டுമല്ല, அது ஒரிஜின் வாழ்க்கையில் ஒரு கண்ணு தெரியாத மக்கள் தான். இவரோட லவ் ட்ரீட்மெண்ட்டும் அவரோட இது ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கு எல்லாருக்கும். இன்ஃபேக்ட் a very feel good movie, considering the technical aspects, the framing, the background score especially. And when you go to the movie, you would get a feel that the movie is taking you to a level of a melodious love drama. Immediately there is some sort of twisting happens, and the movie is taking you to a mild violence mode. So a great director's touch is there, because to manage emotions as well as violence together is not an easy job, which we hasn't seen many times. So that is being managed well in this movie. And as everybody was saying, when it reaches towards the climax, you are there. I mean, it is really capturing the audience attention. So that is wonderfully managed. So a very feel good movie. And people need to be so dare enough to take these type of subjects. So a great congratulations to the director for that, because it's not an easy job to handle these type of subjects, especially the story of two blind persons and all. And it is being managed so nicely. All the best for the team Agamozhi Vizhigal. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாக ஊடக நண்பர்களுக்கும் இங்கே வந்து இந்த ப்ரிவ்யூ பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். இந்த படம் வந்து சாதாரணமாக வந்து நம்ம ஊருக்குள்ளே வந்து மழை வரும், அந்த மழை வரும்போது அது போவதுக்கான வசதி, அந்த தண்ணி போவதுக்கான வசதி இல்லை. அந்த வசதி இல்லாமல் இருக்கும்போது எப்படி ஒரு மாநகரம் கஷ்டத்துக்கு வர்றாங்க, அந்த கஷ்டத்திலிருந்து உருவாகக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது. அந்த தண்ணி போவதுக்கு இடத்தில் வந்து பெரிய பெரிய பில்டிங் கட்டி அமைச்சு, அந்த பில்டிங்க்கு வந்து அந்த பில்டிங்கினால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நகரத்தோட, ஒரு சிட்டியோட கதையில் ஒரு காதல் கதை உள்ளுக்குள்ளே வந்து அந்த காதல் கதை சேர்ந்து தான் இந்த படத்தை நான் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு மெசேஜ் இருக்குது. நம்ம எப்படி போனாலும் நம்ம வாழ்க்கை வந்து அடுத்தவன் வாழ்க்கை எப்படி இருக்குன்றது ஒரு கண்ணத்தோடு தான் நம்ம வாழ்க்கையும் அமைக்க வேண்டது. நம்ம வாழ்க்கையை அப்படியே அமைக்கும்போது தான் அந்த ரூட்டு கரெக்டாக இருக்கும். நல்ல செய்ததற்கு என்னென்னா செயல் தான் முக்கியம், வார்த்தை அல்ல. செயல்படும்போது தான் நல்லது கிடைக்கும். அதனால் இந்த படம் அப்படி ஒரு நோக்கம் கூட நான் அந்த கதைக்குள்ளே கொண்டு வந்திருக்கு. எல்லோரும் எல்லா ஆடியன்ஸும் இந்த படத்தை பார்க்கணும். இந்த படத்தை பார்த்து குறைகள் இருக்கலாம், அந்த குறைகளெல்லாம் சொன்னால் தான் அடுத்த படத்தை கொஞ்சம் கூட நல்லா பண்ண முடியும். அந்த குறைகள் வந்து ஒரு கௌரவமாக தான் நான் எடுக்கிறேன். எப்படி இருந்தாலும் வந்தவர்களுக்கெல்லாம் நன்றி, வணக்கம். இந்த இன்விடேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு புது முயற்சி மாதிரி பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரிஜினல் தமிழாக இல்லை மலையாளம் பண்ணிவிட்டு ரீமேக் பண்ணியிருக்காங்களா டப்பிங் தெரியல. நல்ல அழகான வாய்மொழியெல்லாம் நல்லா போட்டிருக்காங்க. தமிழ் நல்லா பேசியிருக்காங்க எல்லாருமே. கதாநாயகி ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க.
அவர் ஹீரோவும் நல்லா பண்ணியிருக்காரு. எடிட்டிங் ஆமாம், ஸ்டார்டிங்கில் நல்லா ட்ராக் கரெக்டாக தான் இருக்குது. 2 கண் தெரியாதவங்க காதல் வசப்பட்ட அப்படி இருக்கும், அந்த உலகம் தனி உலகன்றது புரிய வைக்கிறாங்க. ரொம்ப டச்சியாக இருந்தது ஃபஸ்ட்டில். பட் செகண்ட் ஹாஃபுக்கு மேலே கொஞ்சம் ட்ராக் மாறி அப்புறம் பேக்லாகெல்லாம் பேசி ரீசன்லாம் கொடுத்து லாஜிக்கெல்லாம் பேசி கடைசி ஒரு 15 மினிட்ஸு ஐ திங்க் இட் இஸ் டூ மச் ஆஃப் நிறைய வந்து வயலன்ஸ் காட்டியிருக்காங்க. ஒரு பெண்ணை வந்து கொடூரமான முறையில் கொலை பண்ணுறதும் அதுக்கான பழிவாங்கல்ன்றது இது பழைய கதை மாதிரி தான். இது ஒரு காதலியை கொண்டுட்டாக்கா திருப்பி போய் கொள்றதுன்றது இதுதான். அதுதான் அந்த கடைசி ஒரு 15 மினிட்ஸ் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்குது. தாங்க முடியாமல் வயலன்ஸ் காட்டியிருக்காங்க. ஒரு பெண்ணை ரொம்ப கொடூரமான அதை தவிர்த்து பார்த்தா படம் நல்லா தான் இருக்குது. புது முயற்சி. பாடல்கள்லாம் இன்னும் கொஞ்சம் அதான் மலையாளத்துலேருந்து தமிழ் படுத்தப்பட்டதுனால கொஞ்சம் இதாக இருக்கான்னு தெரியல எனக்கு. ஒரிஜினல் தமிழாக இருந்தால் நல்ல பாடல்கள் நல்லா வந்திருக்கும். மியூசிக் வந்து பேக்ரவுண்ட் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்குது பேக்ரவுண்ட் ஆக்சுவலாக. அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபி வாஸ் எக்ஸலண்ட். பேக்ட்ராப் எடுத்தது, அந்த வயல்வெளிகள், சிட்டியில் போடுறது ரொம்ப ரிச்சாக ஷூட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பேக்ட்ராப்லாம் நல்லா இருக்குது ஆக்சுவலாக. இன்னும் கதையில் இன்னும் ஒரு புது முயற்சியாக யூஸ்வலாக வர காதல் கதையிலிருந்து மாறுபட்டது என்னன்னாக்கா ஒரு கண் தெரியாத 2 அந்த பேரை பற்றி சொல்லுறதுனால கொஞ்சம் ரொம்ப டச்சியாக இருக்குது ஆக்சுவலாக. மற்றபடி ஓவரால் பார்த்தீங்கன்னா மூவி இஸ் குட் மேக் ஆக்சுவலி. படம் அருமையாக இருந்தது. உண்மையிலேயே ஹீரோ வந்து பிளைண்டாக நடிச்சிருக்காரு, அருமையாக நடிச்சிருந்தார். இது ஒரு மலையாள டப்பிங் நினைக்கிறேன், பட் ஒரு தமிழ் படம் பார்க்குற மாதிரி ஒரு அருமையாக இருந்து. ஹீரோயின் அதாவது பிளைண்டாக நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம வந்து இதுவாக இருக்கும். வசனங்களும் கொஞ்சம் நல்லா இருந்தது. படம் எக்ஸ்ட்ரீம்லி இட் வாஸ் வெரி குட். லைவ்லி அது போன நேரமே தெரியும். மிக அழகான தலைப்பு அகமொழி அப்படின்னு சொல்லிட்டு 3 மணி நேரம் கண் பார்வையற்றவர்களை வச்சு ஒரு படம் எடுக்கிறதுக்கு பெரிய துணிச்சல் வேணும். மிகச்சிறப்பாக செஞ்சுருக்காங்க. சும்மா ஒரு படத்தில் அல்லது நம்ம வெளியில் பார்க்கும்போது கண் தெரியாதவர்களை பற்றி ஒரு இறக்கம் மட்டும் தான் பண்ணுவோம். பட் அவங்களுக்குள்ளே எவ்வளோ ஒரு அழகான எண்ணங்கள், கற்பனைகள், கனவுகள் இருக்குங்கிறத ஒரு கண் பார்வையற்றவர் ஒரு படம் டைரக்ட் பண்ணி தான் எப்படி பண்ணிருப்பாரோ அதே மாதிரி அந்த கேரக்டரை உள்வாங்கி மிகச்சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஒரு புதுமையான ஒரு முயற்சி, நல்ல வரவேற்கப்படும். வெற்றி பெற வாழ்த்துகிறேன். First of all, thanks for calling me for the movie. It's such a fantastic movie. The theme is very nice and the heroine and the hero has done so well and it has been directed well also. We enjoyed it thoroughly. Keep rocking. We enjoyed the movie and thanks for calling us here. It was a nice movie and something different it was. And they've taken it really good. And not only that, it's very touching, yeah. மூவி ஒரு நல்ல தீமில் நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும்தான் கொஞ்சம் டல்லாக இருந்த மாதிரி இருந்தது. செகண்ட் ஆஃப் இஸ் ரியலி வெரி குட் அண்ட் இட் blend with the movie very well and story was well done. Climax portion லாஸ்ட்டில் அந்த ஒரு 15 minutes 20 minutes was really very good and really I wish the entire team a great success. Thank you. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பிளைண்ட் ஸ்டோரி வந்து கொஞ்சம் நல்லா ஒரு நியூ ஸ்கிரிப்டு, டைரக்டரு கொஞ்சம் வந்து அவங்களுக்கு நல்லா ஒரு தீமாக எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த ஸ்டோரி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட். ஸோ ஒரு அந்த கண்ணு தெரியாதவங்க, அந்த பிளைண்டுங்கெல்லாம் கொஞ்சம் நிறைய பேருக்கு வந்து இது ரீச் ஆகும். ஸோ டைரக்டருக்கு வந்து எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. விஷுவலி சேலஞ்ச் பீப்புள் எவ்வளோ சஃபர் ஆகுறாங்க அப்படின்றது இது மட்டும் இல்லை. இந்த கான்செப்ட் நல்லா தான் போயிட்டுருக்கு. ஆனால் இது மட்டுமே கிடையாது, நிறைய விஷயத்தில் விஷுவலி சேலஞ்ச் பீப்புள் சஃபர் ஆகுறாங்க. ஆனால் டைரக்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு பண்ணியிருக்கிறாரு. இட்ஸ் குட் ஆக்சுவலி. பட் கொஞ்சம் வயலன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது. பிகாஸ் இது மாதிரி ஃபிசிக்கலி சேலஞ்ச் அண்ட் விஷுவலி சேலஞ்ச் பீப்புள் ரொம்ப சஃபர் ஆகிறதுன்றது எனக்கு கொஞ்சம் எமோஷ்னல், நான் கொஞ்சம் எமோஷ்னல் டைப்பு, அதனால் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. மற்றபடி இட் வாஸ் ஓகே. ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி டைரக்டர் அண்ட் தி ப்ரொடியூசர் அண்ட் தி க்ரூ மெம்பர்ஸ் ஆல்சோ. தேங்க்யூ. தேங்க்யூ. இட்ஸ் எ டிஃப்ரெண்ட் கான்செப்ட். ஸ்டார்டிங்கில் ஒன்றுமே புரியல ஸ்டோரி என்னன்னு.
பட் போக 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 இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. மூவி வந்து ஒரே ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் என்னன்னு புரியறதுக்கு தேவையில்லை. இது பார்ட் பேமெண்ட்டாக கொஞ்சம் கொஞ்சம் என்ன அந்த ஸ்டோரி புரிஞ்சுது. பிளைண்ட்லி அவங்க ஆக்ட் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல ஒரு ஆக்டர். அந்த பிளைண்டாக அவங்க ஆக்ட் பண்ணது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஆக்ட். எல்லாம் வந்து நார்மலாக ஆக்ட் பண்ணிடலாம். 2 பேரும் அந்த பிளைண்ட் ஆக்ட் பண்ணது இட் வாஸ் வெரி குட். ஸ்டார்டிங்கில் என்னடா ஒன்றுமே புரியலையேன்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் பார்ட் பேமெண்ட்டாக பார்த்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. டைரக்டராக இந்த ആക്ടേഴ്സ് റിയലി ബ്ലൈൻഡ്ലി ആക്ടിങ് ഇസ് വെരി ഗുഡ്. താങ്ക് യു. മലയാളത്തിൽ പറയാം. ഞാനിന്ന് കേരളത്തിൽ നിന്ന് രാവിലെ വന്നതാണ് ഇവിടെ. അപ്പോൾ ഇവിടെ വന്നപ്പോൾ ഈ ഒരു പടം കാണാൻ എനിക്കൊരവസരം കിട്ടി. അപ്പോൾ അതൊരു ഭാഗ്യമായിട്ട് കാണുന്നു. കാരണം നല്ല സൂപ്പർ പടം. ഇതിൻ്റെ സ്റ്റോറി ആവട്ടെ, ആ ഒരു ലവ് സ്റ്റോറി എന്ന് പറഞ്ഞാൽ അതൊരു റിയലായിട്ട് തോന്നുന്നു. അത് കണ്ടപ്പോൾ തന്നെ ഞങ്ങൾക്കൊരു ഭയങ്കര ഫീല്. പിന്നെ ക്യാമറയാണെങ്കിൽ നല്ല സൂപ്പർ ക്യാമറ, എൻ്റെ ഛായാഗ്രഹണം എല്ലാം തന്നെ നല്ല സൂപ്പറായിട്ടുണ്ട്. അത് നേരിട്ട് ഞങ്ങളതൊരു റിയലായിട്ട് സംഭവിക്കുന്ന പോലത്തെ ഒരു സ്റ്റോറി ആയിട്ടാണ് തോന്നിയത്. നല്ല സൂപ്പർ, ഇത്രയും എനിക്ക് പറയാം. ஆக்சுவலி இன்றைக்கி வரணும்னு ஐடியாவே இல்லை. ஃபாஸ்டிங் இருந்தது. ஜோதி மேடம் அண்ட் அவர் டீம், விமன்ஸ் ரைட்ஸ் டீம் அண்ட் மேடம் டீம், அதனால் ஃபோர்ஸ் பண்ணி நாங்கள் வந்தோம். ஓகே, தேங்க்யூ. ஒரு அருமையான மாலை. அகமொழி விழிகள் என்ற ஒரு தமிழ் திரைப்படம். அந்த திரைப்படத்தை பார்க்கிற எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அதாவது அவர் வந்து ப்ரொடியூசர் அவர்கள் வந்து மலையாளத்தில் நிறைய படங்கள் தயாரித்திருக்கார். அதனால் அவருடைய முதல் கன்னி முயற்சி இது தமிழில். அதாவது இது ஒரு காதல் கதை தான். ஆனால் அதை வந்து எப்படி வந்து அந்த கதையை வந்து அந்த கோத்திருக்கிறது வந்து எப்படி வந்து அடுக்குமாடிகள், அதாவது எந்த உத்தரவும் இல்லாமல் இஷ்டத்திற்கு கட்டப்பட்டு அதனால் அது இடிக்கப்படுது. அப்படி தான் அந்த ஓப்பனிங் சீன் ஆரம்பிக்கிறது. ஆனால் நம்மளுக்கு புரியலை. அதுக்கப்புறம் என்னென்னா காதல் கதையாக அது தொடர்ந்து வருது. அதுக்கப்புறம் கடைசியில் அந்த இறுதியில் வந்து அவங்க அழகாக அதை வந்து அந்த கனெக்ஷன் அதை கொண்டு வராங்க. எப்படி அந்த அடுக்குமாடிகள் இடிக்கப்படுவதும் இந்த காதலர்களுக்கும் எப்படி அது சம்பந்தப்பட்டிருக்கிறது என்பதை ரொம்ப அருமையாக கோர்த்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அதாவது உடல் ஊனமுற்ற இருவரை பற்றிய காதல் கதை. இந்த மாதிரி நம்ம தமிழ் படத்தில் நம்ம முயற்சியை நம்ம டைரக்டர் பாரதிராஜா அவர்கள் கூட 1980 இப்படி ஒரு காதல் கதையை எடுத்தார். அதற்கு முன்னால் இந்திய ஜனாதிபதியிடமிருந்து கோஷிஷ் என்ற திரைப்படம், ஜெயபாதுரி அவர்களும் சஞ்சீவ் குமார் அவர்களும் எடுத்த படம். அந்த படம் வந்து ஜனாதிபதி பரிசு பெற்றது. இதே போல் உடம்பு ஊனமுற்றவர்களின் பிரச்சனையை தொட்டு எடுக்கப்பட்ட கதை. அதனால் இந்த சப்ஜெக்டை எடுத்து இதை வந்து இந்த மெசேஜை எப்படி வந்து ஒரு காதலர்கள் தங்கள் காதலை கண்களில் தான் காதல் வரும் என்று சொல்வார்கள். ஆனால் அந்த கண்களே பார்க்க முடியாத நிலையில் எப்படி தங்கள் காதலை 2 பேரும் பரிமாறிக்கொள்கிறார்கள் என்பது அந்த டைரக்டர் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த உணர்வை நம்ம வந்து கண்ணிருந்தும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தெரியறதில்லை. ஆனால் இப்படிப்பட்ட விஷயங்களை ஒரு டைரக்டர் அவர் வந்து நான் நினைக்கிறேன் அவர் டைரக்டர் அவர்களுக்கு இது வந்து அவர் நேரடியாக இவங்களோடையெல்லாம் பழகி அவர் பாதிக்கப்பட்டவராக இருந்தால்தான் இந்த உணர்வுகளை எல்லாம் திரைப்படத்தில் காமிக்க முடியும் என்பது என்னுடைய எண்ணம். அதனால் அவர் அழகாக அந்த வந்து ஒரு காதல் கதையை கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்த வந்து அந்த நடிகராகட்டும், அவர் நம்மளுக்கு அறிமுகம் இல்லாதவர், ஆனால் அவருக்கு கொடுத்த அந்த வந்து அந்த பையனை நல்லா அந்த நடிப்பை வந்து அவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அந்த புதுமுகை நடிகையும் நாம் பாராட்ட வேண்டும். அதே போல் கண்டிப்பாக இசையை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். அதாவது இந்த பின்னணி இசையாகட்டும், அதில் வந்து பாடுறாங்கல்ல அவங்க 2 பேரும், அவங்க பாடுறது அந்த பாடல் வந்து காதலர்கள் இன்றைக்கு காதலிக்கும் காதலர்கள் கூட இந்த பாடல்களை தங்களுடைய காதலை பரிமாறிக்கொள்ள ஒரு ஏதுவாக ஒரு பாடலாக எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லலாம். அந்த பாடலை இரவு வேளையில் உட்கார்ந்து அமைதியாக கேட்டால் கூட அவளை ரசிக்கிறோமா. எப்படி அவர்கள் அழகான தமிழில் அந்த தமிழ் நான் வந்து என்னென்னா நாங்கள் ஏஎல்எஸ் ப்ரொடக்ஷன்ஸ் 1950 சுமார் 50 திரைப்படங்கள் நாங்கள் எடுத்திருக்கோம். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி இத்தனை படங்கள் எடுத்திருக்கிறோம். ஏஎல்எஸ் ப்ரொடக்ஷன், என்னுடைய சிறிய மாமனார் கவியரசு கண்ணதாசன், என்னுடைய மைத்துனர் பஞ்சு அருணாச்சலம், நாங்கள் 3 தலைமுறையாக இந்த சினிமா உலகில் தான் இருக்கிறோம்.
அதனால் எங்களுக்கு எல்லா படங்களையும் நாங்கள் பார்த்துருக்கோம். எந்தெந்த படங்கள் வெற்றி பெறும், எந்தெந்த படங்கள் தோல்வியடும் என்பதை எங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை தைரியமாக இந்த உணர்வை, அதாவது அந்த மாதிரி நம்ம ரோமியோ அண்ட் ஜூலியட் அந்த காதலை சொல்லுவோம், எப்படி கண் தெரியாத 2 பேர் காதலிச்சு அந்த குடும்ப எதிர்ப்புக்கு நடுவில் அவங்க எப்படி அதை எப்படி இந்த எதிர்க்கிறாங்க, ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க. இவருடைய முதல் முயற்சி எப்பொழுதுமே நம்ம தமிழ் பட உலகம் என்னவென்றால் மற்ற தேசத்திலிருந்து வரும் எல்லோரையும் கூப்பிடுவாங்க, அரவணைச்சுப்போம். அதுபோல் இந்த புதிய தயாரிப்பாளரையும் இந்த புதிய டைரக்டரையும் நம் 2 கரம் கொண்டு வரவேற்போம். அப்போ இந்த படம் வெற்றி பெற, அதாவது நாங்கள் மனப்பூர்வமாக நாங்கள் ரொம்ப விருப்பப்பட்டு நாங்கள்லாம் இந்த படத்தை கொடுக்கணும், பெண்கள் பார்க்கணும் எப்படி அப்படின்றத ரொம்ப அவரது பெண்களுக்குரிய படம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஒன்று அவங்களுக்கும் நிறைய இந்த சென்சாரில் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது போல். பட் அதெல்லாம் மீறி இந்த படம் கண்டிப்பாக எங்கள் தமிழக மக்கள் இந்த படத்திற்கு பெரிய வரவேற்பு கொடுப்பார்கள் என்பது திண்ணம். ரொம்ப சந்தோஷம். இந்த படம் இந்த அளவுக்கு பெருசாக பண்ணியிருக்குன்னு நான் நினைக்கல. ஒரு சாதா ஒரு இதில் தான் வந்தது பார்க்குறதுக்கு. இவங்க முதலாக இவங்க தமிழில் வந்திருக்கு, ப்ரொடியூசராக, டைரக்டராக. ஆனால் நான் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கலை. ஆனால் எந்த ஒரு மாஸாக எடுத்திருக்கு. ஒரு பெண் வாழ்க்கையில் எவ்வளோ பாதுகாப்பாக இருந்தாலும், எப்படி பிரதர்ஸு எல்லாருமே இருந்தாலும் நம்ம தான் பார்க்கணுன்னு தோன்றுது. ஏன்னா எல்லோரும் பாதுகாப்போடு இருக்கணும். ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு கஷ்டப்படணுன்னா நம்மளே காப்பாற்றணும். அதுதான் எனக்கு தோன்றுது. அதுவும் கஷ்டமாக இருந்தது. ஒரு கண்ணில் பார்வை இல்லாமல் ஒருத்தர் இவ்வளோ கஷ்டப்படும்போது ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது. படம் எல்லா விதத்திலும் ரொம்ப ஒரு நிமிஷம் போலும் போர் அடிக்காமல் அப்படியே க்யூரியஸாக இருந்தது. என்ன நடக்க போகிறது, எப்படி நடக்கிறது தெரியாது. நல்ல ஃபோட்டோகிராஃபி எல்லாமே, ஈவன் விஷுவல் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாம் ப்ரொடியூசர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு. டைரக்டர் சான்ஸே இல்லை. ஒரு மினிட்டு போலும் நம்மளுக்கு போர் அடிக்காமல் அந்த க்யூரியாசிட்டி அதே டெம்போவில் கொண்டு போகிறதுக்கு இந்த படம் 100% சக்ஸஸ் ஆகிருக்கு. அதுதான் எனக்கு சொல்கிறதுக்கு. அந்த ஒரு பெண்ணினை இந்த மாதிரி கொடுமைப்படும் நிறைய டைம் அந்த வயலன்ஸ் காமிச்சிட்டே இருக்குது. அது கொஞ்சம் ஜாஸ்தியாக மாதிரி பயங்கர ஃபீல் பண்ணிச்சு. ப்ளஸ் இந்த சைடுன்னு ரைட் சைடுன்னு அப்படியே லெஃப்ட் சைடுன்னு இப்படி ஹார்ட் பீட் ஓவராயிட்டே போன மாதிரி தோணுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிச்சு. அந்த பையன் அந்த ரஷீதா ஓனர், மெரடிൻ്റെ ஓனராக பையனா இப்போ എൻ്റെ முன்னுக்கு அடித்தால் அவன் ஏதாவது ஒரு அடி கிடைக்கும் என்று இருக்கணும் அப்படின்னு பையன் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன். ரொம்ப நல்லா இருக்க படம், சூப்பராக இருக்கு. எனக்கு அதில் பழிவாங்கிற உணர்ச்சி கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. அப்புறம் எப்படி ஃபஸ்ட்டு கொஞ்சம் புரியல, ஆனால் இன்டர்வெலுக்கு அப்புறமா கொஞ்சம் நல்ல இன்ட்ரெஸ்டாக பார்த்த மாதிரி இருந்தது. ஸ்டோரி கொஞ்சம் ஃபஸ்ட்டு இந்த பில்டிங் இடிக்கிறது இதுக்கெல்லாம் என்னென்ன கனெக்ஷன் அப்படின்றது தெரியல. ஆனால் கடைசியில் தான் அந்த ஸ்டோரி கொஞ்சம் நல்லா புரிஞ்சிச்சல, நல்லா இருக்குது. தேங்க்யூ.